அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் பிசிக்கல் ஹோல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரண்டு பகுதிகளாகவே கூட நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணு நேச்சர் ஆஃப் பிசிக்கல் ஹோல்ட் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் லைக் மெஷரிங் சிஸ்டம்ஸ். இத பத்தின ஒரு டீடைலிங் நாம இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம். பட் இந்த வீடியோல நாம இதற்கான அறிமுகத்தை மட்டும் நாம பார்க்க இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய இந்த முதல் அறிமுகம் ஆனது அறிவியலை பத்தினது. ஓகே, அதாவது இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் சயின்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் சயின்ஸ். பேசிக்காவே வாட் இஸ் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிசிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சயின்ஸ். இந்த பிசிக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பகுதி தான், அறிவியலினோட ஒரு பகுதி தான் நம்ம இயற்பியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி இருக்கையில we want to know about what is science initially. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். The word science as it is a root in the Latin verb. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா ஒரு லத்தீன் வார்ப்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ரூட் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா லத்தீன் வெர்ப் சயின்டியா அப்படின்ற ஒரு லத்தீன் வெர்ப்ல இருந்து நம்ம எடுக்கப்பட்டது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டு நோ which means தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டு நோ தெரிஞ்சுக்கிறோம் ஆர் தெரியும். நோ அப்படின்னா நம்ம சிம்பிளா ஐ நோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி டு நோ அப்படிங்கிறது தான் இந்த லத்தீன் வெர்ப் சயின்டியானுடைய மீனிங். இதுல இருந்து டிஸ்கிரைப் பண்ண வார்த்தை தான் வந்து என்னது அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் தமிழ்ல நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல தான் இருக்கோம். ஸோ தட்ஸ் வை வி சே in Tamil language it is a அறிவியல். நம்ம தமிழ்ல அறிவியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப தமிழ்ல நம்ம சொல்லக்கூடிய அறிவியல் அப்படி நம்ம பிரிக்கலாம். அறிவு பிளஸ் இயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய இந்த அறிவியலினுடைய மீனிங் என்ன சார், அர்த்தம் என்ன சார் அப்படின்னா நோயிங் தி ட்ரூத். ஓகே, உண்மையை அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து அப்படின்னா அறிவியல் அப்படின்னு நம்ம இந்த பாடப்பகுதியில படிக்க போறோம். இது ஏன் சார் இது வந்து நோயிங் ட்ரூத் அப்படின்னு வந்து சொல்றாங்க, இது ஏன் உண்மையே அறிதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டே டு டே லைஃப்லும் சரி ஒரு ஹியூமன் பீயிங் மைண்ட்ல என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரியாத ஒரு புதிர்க்கான விடை தேடுதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கான ஆன்சரை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். கியூரியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் நம்மளுடைய மைண்ட் ஆனது வேலை செய்யுது. நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வா பத்தி படிக்கிறோம். இன்கேஸ் நம்ம இப்போ வந்து 2020 பேண்டமிக் செஷன்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த பேண்டமிக் டயத்துல இந்த 2020ல வந்து ப்ளூ மூன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஃபார் வாட் ரீசன், அது என்ன காரணம் இதுக்காக அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளுடைய மைண்ட் ஆனது போகுது. அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது, அப்ப நிலா வந்து நீல நிறமாக தோன்றுமா, ஏன் வந்து நிலா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கியூரியஸ்க்கு நம்மளுடைய ஒரு கியூரியாசிட்டியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்கும். ஓகே, அதே போலதான் நேச்சுரல் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளையும் நம்மளுடைய மைண்ட் அனலைஸ் பண்றதுல மிகவும் ஆர்வமாக இருக்கும். ஃபார் லைக் என்ன சொல்றோம் அப்படின்னா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் நேச்சர். நேச்சர்ல இருக்கக்கூடிய ஆல் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா செலஸ்டியல் ஆப்ஜெக்டினுடைய நேச்சர் என்னவாக இருக்கும். இப்ப நம்ம எர்த்ல இருக்கோம். ஸோ அதனால இங்க நம்மளுக்கு வாட்டர் இருக்கு, ஸோ ஏர் இருக்கு, so many things are here. At the same time, what about others? So மற்றதுல
என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அங்க யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு திங்கிங் தாட்டுக்கு நம்மளுடைய மைண்ட் போகும். ஸோ இது எல்லாமே டு நோ தி கியூரியஸ் அப்படின்னு சொல்லலாம். கியூரியஸ் டு நோ ஆல்வேஸ். பிறகு சைக்ளிக்லி சேஞ்சஸ் இன் தி சீசன்ஸ். சீசன் எப்படி சார் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது? ஹவு டு சேஞ்ச் தி சீசன்? ஓகே, இந்த காலநிலைகள் மாறுபாடுகள் எப்படி நம்மளுக்கு வருது அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் நம்மளுடைய மனசு ஆராயும். அதே மாதிரி அக்கரன்ஸ் ஆஃப் ரெயின்போ. அக்கரன்ஸ் ஆஃப் ரெயின்போ அப்படின்னா நம்மளுக்கு வானவில் எவ்வாறாக தோன்றுகிறது. இதை மட்டும் கிடையாது, இதில் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருப்பது ஸோ ஒரு மிகவும் ஒரு குறைவானதுதான். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து ரன் ஆகுது, ஓகே, எலக்ட்ரிக்கல் லைட் வந்து க்ளோ ஆகுது அப்படிங்கிற ஆல் கொஸ்டின்ஸையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹியூமன் மைண்ட் தெரிஞ்சுக்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருக்கும். ஸோ இதனுடைய அடிப்படையில தான் நோயிங் தி ட்ரூத் அப்படின்னும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். இது மட்டும் கிடையாது. இன் அவர் மைண்ட் inquisitive mind looks for meaningful patterns and relations in such a phenomenon. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மனதானது மிகவும் ஆர்வமாகவும் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இங்க நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு என்ன சார் நீங்க சொல்லலாங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷனா ஒரு நாலேஜ் கெயின்ட் அப்சர்வேஷன்ஸ் நம்ம சொல்ல முடியுது. அட் த சேம் டைம் which is based on these experimentations and the logical reasoning. இந்த லைனுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்க என்ன சொல்றாங்க, சயின்ஸ் இஸ் a systematic organization of knowledge gained through observations. So which means இப்ப நான் என்ன சொல்றோம் அப்படின்னா வானவில் தோன்றுது அப்படின்னு சொல்றேன், இல்ல ப்ளூ மூன் வருது அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நம்மளுக்கு நடைபெறுது அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? டு அப்சர்வ் தி ப்ராசஸ் ஆர் டு அப்சர்வ் தி லைக் அஸ் ப்ராசஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும் பொழுதுதான் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த நிகழ்வை நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை தான் நான் என்ன சொல்றோம் அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும் பொழுது சிஸ்டமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற அறிவை நம்மளால பெற முடியும். சிஸ்டமேட்டிக்கா ஒரு நிகழ்வா நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போவோம். அடுத்தது இவ்வளவு நேரம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொண்டு போறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெயின்போ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத அப்சர்வ் பண்றேன் டியூ டு ரெய்னிங் செஷன்ஸ். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும் பொழுது எப்படி ரெயின்போ வருது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. லைட் வருது, ஒரு மீடியம் வழியா பாஸ் ஆகுது, ரெயின்போ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். பட் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு பார்க்கிறேன். அப்ப அதே லைட்டு வேற ஒரு லைட் எடுக்க போறேன், அதே லைட் கிடையாது. ஸோ அந்த லைட்டு சம் மெட்டீரியல் மீடியம் வழியாக பாஸ் பண்ணும் பொழுது எனக்கு சேம் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் நடக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன். இதுதான் என்னது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். லைக் இது எல்லாமே நான் ஒரு ஒப்பீடு செஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில ஒரு லாஜிக் ரீசனிங்க நான் கொடுக்க போறேன். என்னுடைய அடிப்படையில என்ன பண்றோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்க நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம். பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கறதே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டு நோ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தி நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் டூ திங்ஸ். ஓகே, மெயின்லி discussed about in two things. One is non-living things, another one is living things. The science அப்படிங்கிறது non-living things-ஐயும் அதே போல லிவிங் திங்ஸையும் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் லிவிங் திங்ஸ் என்ன சார் அப்படிங்கிற ஒரு வினா நம்மளுக்கு வரலாம். நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னும் பொழுது இதுக்கு எல்லாமே என்ன கிடையாது அப்படின்னா உயிர் கிடையாது. It is based on this physics and chemistry. இதெல்லாமே உயிரற்ற ஒரு பொருட்களினுடைய தன்மைகளையும் நிலைகளையும் அதனுடைய பண்புகளையும் ஆராய்வதாக நாம
எடுத்துக்கொள்றோம். லைக் கேஸ் என்னது அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில தான் இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்களை நாம அப்சர்வ் பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்ப்போம், லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போவோம். பிறகு it deals with the living things அப்படின்னு சொல்றோம். Living things which means it deals about in biological science. Simply say biological science. அது உயிர் உள்ள ஒரு பொருட்களை நாம விவாதிப்பது. இதுல ஹியூமன் பீயிங் இஸ் ஆல்சோ உயிருள்ள அனைத்தையும் இந்த பகுதியில் தான் விவாதிக்கும். இதுலதான் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அது சிம்பிளி விசே பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் கன்சிஸ்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. கன்சிஸ்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஓகே, இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த கியூரியாசிட்டி ட்ரிவன் அப்சர்வேஷன்ஸ்னால அந்த நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சயின்ஸ்ல எப்படி ஆரிஜினேட்டட் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்றோம். அதே போல இந்த ஹோர்டு சயின்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லத்தீன் வார்ப் சயின்டியா அப்படிங்கிறதுல இருந்து சயின்ஸ்ங்கிற ஹோர்டை நம்ம டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த வேர்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது எப்ப சார் நம்மளுக்கு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தி 19th centuryல தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நேம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேச்சுரல் philosophy was earlier name is given to science. Okay, the natural philosophy was earlier name is given. So இதெல்லாமே நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க. அவங்க எந்த டைம்ல இந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு நேமா வந்து அவங்க காயின்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா the ancient civilizations knew and they practiced astronomy. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ancient civilizationல knew and they practiced astronomy, chemistry, human psychology, நம்ம physiology அப்படின்னு படிக்கும். ஓகே, physiology and agriculture. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்றது அப்படின்னா அந்த 19th centuryலயே ஸோ வந்து காயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் இது மோர் டீப்பா நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஓரல் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, அதாவது about the science, the oral communications was a mode of conveying the knowledge when writing systems were not yet developed. Okay, அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா only the conveying the knowledge of oral communications but still are not yet developed அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா நம்ம எழுத்து வடிவில் இதுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் அடையாம ஓரல் கம்யூனிகேஷன்ஸ்ல இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா one of the oldest foreigners, the scientific advancement for astronomy to medicine were the Egyptians. அதாவது இந்த எகிப்துல பார்த்தோம் அப்படின்னா the science advancement from the astronomy, medicine were இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எஜிப்சியன்ஸ்ல நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி scientific and the mathematical excellence in India dates back to prehistoric human activity in the Indus Valley civilization. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த சயின்ஸை பத்தின ஒரு முழு தெளிவான மேத்தமெட்டிக்கலோட எக்ஸலன்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the prehistory of human activity in Indus Valley civilizations. ஓகே, அந்த சம் இயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ செக் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சம் மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்றேன். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் observations. Mainly the knowledge is gained from the observations. So அப்படி அப்சர்வ் பண்றதை நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் பண்ண போறோம், தென் லாஜிக்கல் ரீசன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். அந்த வகையில வரும் பொழுது சம் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன். அதை நம்ம தி சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். தி சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சயின்டிபிக் மெத்தட்ல we have to approach in step by step. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்ணிக்கிட்டு studying the natural phenomena and establishing laws around these phenomena அப்படின்னு சொல்றோம். இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சயின்டிபிக் மெத்தடை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்றோம். இது ஸ்டடிங் த நேச்சுரல் பினாமினா.
எப்ப நீங்க எல்லாருமே ஒரு ஆஸ்ட்ரோனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்க ஒரு சயின்டிஸ்ட், ஆஸ்ட்ரோனமில ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டெலஸ்கோப் வச்சுக்கிட்டோ இல்ல நேக்கட் ஐலயோ நீங்க ஸ்கையை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்றீங்க இன் பர்டிகுலர் பிளேஸ். ரெகுலர்லி யூ ஹேவ் டு அப்சர்வ் இன் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படியே அப்ரோச் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜ்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்மளால கீழே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்றேன். இல்ல நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு நியூ இன்வென்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நிலையா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அதை பத்தின ஒரு தியரிட்டிக்கலான ஒரு விஷயத்த கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொண்டு போவோம். அதுக்கப்புறம் லாஜிக்கலா ரீசனா கொடுப்போம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு சில நிகழ்வுகளோட சில லாக்களோட நம்ம ஒப்பிடுவோம். இல்லைன்னா நம்ம தனியாக இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியும். இது எல்லாமே நேச்சுரலுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துக்கிறதா, ஓகே, நேச்சுரல் கான்செப்ட்ஸோட நம்மளுக்கு ஒன்று போகுதா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்ரோச் பண்ண போறோம், செக் பண்ண போறோம். லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். அதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ஸ். அந்த சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பர்டிகுலரா ஒரு பிளேஸை நம்ம உற்று நோக்கிறோம். அதற்கான ஒரு கேஸ் ஸ்டடி போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனலைஸ் பண்றோம். அப்படியே அனலைஸ் பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான முழு டீட்டெயிலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது சார் அப்படின்னா கிடைக்கும். ஓகே, இது நம்ம சிஸ்டமேட்டிக்கா அப்சர்விங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது எங்க அப்படின்னா நேச்சரை சார்ந்த சிலது. நிறைய பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம எதை சிஸ்டமேட்டிக்கா அப்சர்வ் பண்ணிருக்கோமோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். நம்ம கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்றோம். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். பிறகு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் நம்ம போறோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா குவாலிட்டி இன் அவர் எக்ஸ்பெரிமெண்ட், இன் அவர் scientific research அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். And also we have to give the quantity of reasoning. நம்ம கொடுக்கக்கூடிய ரீசன்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது அளவு, குவாலிட்டி அப்படிங்கிறது தரம். ஸோ இதெல்லாம் நம்மளால கொடுக்க. பிறகு என்ன சொல்றேன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங். நம்ம இவ்வளவு நேரம் தியரிட்டிக்கலாவே படிச்சுட்டு இருக்கோம், அந்த எக்ஸ்பெரிமெண்டலாவே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கலா நம்ம கொண்டு போறோம். இப்படி மேத்தமெட்டிக்கலா நம்ம அப்ரோச் பண்றது, ஸோ எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலிங் நம்ம கொண்டு போறோம். அதன் பாத்தீங்க அப்படின்னா prediction and verifications or falsification of theories. என்ன பண்றோம் அப்படின்னா predictions கண்டுபிடிக்க போறோம். நம்ம கண்டுபிடிச்சதை என்ன பண்றோம் அப்படின்னா வெரிஃபை பண்ண போறோம். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? and then falsification of theories. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைனலா என்ன பண்றோம் அப்படின்னா falsifications of theory அப்படின்னா சொல்றோம். falsification of theory அப்படிங்கிறது நிறைய தியரியில some mistakes raised ஆயிருக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்க நாம சொல்றோம். ஓகே, இதுதான் எது அப்படின்னா சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். லைக் ஒன் எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்க போறேன். என்னது அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ராடை எடுத்துட்டு நீங்க ஹீட் பண்றீங்க. ஒரு மெட்டாலிக் ராடை எடுத்துட்டு ஹீட் பண்றீங்க. ஏதாவது ஒரு ஹீட்டா போட்டு நீங்க ஹீட் பண்றீங்க. ஒரு 2 கையில வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத நீங்க ஹீட் பண்றீங்க. அப்ப ஒரு ஹீட்டா போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது so heat will be transferred to one end to another end அப்படிங்கிறது so we are well known because of it will be conducting energy like the heat energy. so அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். so what happens within the rod when it is heated? நம்ம அந்த ராட ஒரு பக்கம் ஹீட் பண்ணும்போது அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம திங்க் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன क्वेश्चंस நமக்கு அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா how does the heat reach the other end? எப்படி நம்மளுக்கு ஹீட் வந்து அதர் எண்டுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறத நம்ம இங்க திங்க் பண்றோம். ஸோ இது செகண்ட் தாட்டா நமக்கு. அதுக்கப்புறம் எஃபெக்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல். இந்த நிகழ்வானது
எல்லா மெட்டீரியலுக்கும் ஒத்து போகுமா அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இஃப் ஹீட் ஃப்ளோஸ் த்ரூ தி மெட்டீரியல் இஸ் இட் பாசிபிள் டு விஷுவலைஸ் தி ஹீட். அதாவது இந்த மெட்டீரியல்ல ஹீட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றோம், ஒன் எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்றோம். இஸ் இட் பாசிபிள் டு சி இன் நேக்கட் ஐ அப்படிங்கறத அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா, இஃப் ஐ ஹீட் ஃப்ளோஸ் தி மெட்டீரியல் இஸ் இட் பாசிபிள் டு விசுவலைஸ் ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மெட்டீரியல்ல ஹீட் பண்ணும் பொழுது அந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது ஒன் எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு, அதை கண்ணால பார்க்க முடியுமா அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கொஸ்டின்ஸ். இட் இஸ் நாட் பாசிபிள், பட் அப்படி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு போகணும் அப்படிங்கறதான் அந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்கு. இந்த ப்ராசஸிங் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆன்சரை ஃபைண்டிங் பண்றோம், அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேற நாம என்ட்ரு ஆகிறோம். ஸோ இந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நம்ம, அதாவது இந்த ஹீட்டை பத்தின ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நம்ம 8th யூனிட்ல படிக்க போறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தி சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சயின்டிபிக் மெத்தட்ல இருந்து எப்படி டு நோயிங் த ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சயின்ஸ் அறிவியல் அப்படிங்கறதுடைய மீனிங் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நோயிங் தி ட்ரூத் சொல்லியிருக்கு இல்லையா. இது எல்லாமே உண்மைகள், இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வழிகளில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சம் மெத்தட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை நம்ம சிம்பிளா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த அறிமுகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு டாபிக்கோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.